ஓ மை காட், அங்கே ஒரு வார்டன் நிற்கிறான். நம்ம பாட்டுக்கு அப்சுப்புன்னு போயிடலாம். ப்ரோஸ் என்ன ப்ரோஸ், ஏன்ட்டே வந்து வார்டன் எழுப்பி விட்டு போகிறீங்க? ஓ மை காட், ஓ மை காட், இங்கே ஒருத்தனை எழுப்பி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாவ், இவ்வளோ டைமண்ட்ஸா? இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தாலே போதும் போலையே. வாவ், கோல்டன் ஆப்பிள்யா. இதே மாதிரி இந்த இடத்துல 64 ஸ்டாக்ஸ் ஆஃப் டைமண்ட் எடுத்துடலாம். சூப்பர் ப்ரோஸ், என்கிட்ட ஒரு இது அன்லாக்கர் இருக்குது. நமக்கு ஹெவி கோர் கிடைக்குதான்னு பார்க்கலாம். நான் பூக்கி இருக்குது, ஓப்பன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோவில் ஒரு பேசாமல் இன்ட்ரோவுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் வைடிஜி. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு முதல்ல பார்த்த மாதிரி ஏஞ்சல் சிட்டி போக போகிறோம். அண்டு ட்ரையல் சேம்பர்ஸ் அண்ட் வந்து நியூ ஸ்ட்ரக்சர் மோடில் போட்டதுனால பெட்ராக்கில் வந்து ஒரு வில்மார் இருக்குது. அது ஒரு பயங்கரமாக இருக்கும். அந்த இடத்த தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். வந்து ட்ரையல் சேம்பர்ஸ்க்கு தான் போக போகிறோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஏரியாலாம் இருக்குது. அது வந்து ஒருத்தர் வீடியோவில் காட்டுவாங்க, அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாமா வீடியோவை? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டுருங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம 100 அடிக்கலாம். ஓகேவா கைஸ்? அப்புறம் கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரையல் சேம்பர்ஸ்க்கு வந்து அவர் மார்க் பண்ணுறேன்னு ஸ்மைலி ப்ரோ அதை பார்த்து நாங்கள் அதாவது இந்த ஃப்ளாகை மார்க் பண்ணியிருக்கேன்னாரு காம்பஸ் வச்சு. அதில் லாஸ்ட் அதை வச்சு நாங்கள் வந்து டெலிபோர்ட் ஆக போகிறோம், அதாவது ட்ரையல் சேம்பர்ஸ்க்குள்ளேயே. ஓகே, அவர் வந்துட்டு இன்னொன்று எடுத்துச்சு வர சொன்னார், அதை மறந்துட்டேன். அதாவது வந்து மறந்துட்டேன், அதை நீங்கள் அப்புறம் பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுனால நம்ம வந்துட்டு ஹேண்டில் வந்து மிஸ்டர் ஒய்டி தமிழன்னு வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ரொம்ப பெரிய பேராக இருக்கிறதுனால ஒய்டி தமிழன்னு வச்சுருக்கோம். ஓகேவா? பேர் நல்லா இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த பேர் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நம்ம 100 அடிக்க போகிறோம். இந்த எஸ்எம்பி முடியறதுக்குள்ளே நம்ம ஒரு 200 ஆச்சு அடிச்சிருக்கணும். ஓகேவா? அப்போ தான் கொஞ்சம் பெருமையாக இருக்கும் எனக்கும். ஓகே, நான் வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு போகணுமா? எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆம்னியஸ் போர்ஷன் பாட்டில் வந்து நான் எடுத்துகிட்டு வரல. அது வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வர சொன்னார். அதாவது ஸ்மைலி, அதாவது பாண்டா 2.2 பாண்டாவல் 2.2ங்கிற யூடியூப் சேனல் ஓனர். ஓகேவா? நாங்கள் ஸ்மைலின்னு சொல்லுவோம். அது அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் திருப்பி என் வீட்டுக்கு போய் ஆம்னியஸ் போர்ஷன் குடிச்சிட்டு வரதுக்குள்ளே கார்த்தி ப்ரோ குடிச்சிட்டு வந்து ட்ரிகர் பண்ணி விட்ருவாங்க. அண்ட் கேட்டிங்கன்னா, நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம வீடு வந்து போன எபிசோடில் போட்டிருப்போம். அதுக்கு வந்து காப்பிரைட்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த எஸ்எம்பியில் வந்து 2 வீடியோவுக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 3வது வீடியோ, நான்காவது எபிசோடு. ஃபஸ்ட் எபிசோடு காப்பிரைட்ஸில், செகண்ட் எபிசோடு காப்பிரைட்ஸ், தேர்ட் எபிசோடு காப்பிரைட்ஸ், நெக்ஸ்ட் 4th எபிசோடு பார்க்கலாமா? இந்த யூடியூப்காரங்க எல்லாத்துக்கும் காப்பிரைட்ஸ் போட்டாங்கன்னா நாங்கள் என்ன தான் பண்ணுறது? அப்புறம் கேட்டிங்கன்னா, அந்த போர்ஷன் தேடிட்டு இருந்தேன். ரீசண்டாக கூட இங்கே ஒரு பில்லேஜர்ஸ்லாம் வந்து 4 பில்லேஜர்ஸ் வந்தாங்க. அதில் வந்து 2 பில்லேஜர்ஸை முடித்தேன். ஆனால் ஒரு பாட்டில் தான் கிடச்சிது. பார்த்தா அங்கே கிளியர்லாக கூட்டிகிட்டு இருந்துச்சு. அதனால தான் ஒரு பாட்டில் கிடச்சிது. சரி, அதையும் எடுத்துகிட்டு போய் நம்ம ட்ரிகர் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறேன். பார்த்தா அவங்க எடுத்துகிட்டு வந்து ட்ரிகரே பண்ணிட்டேன்னாங்க. சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் ஷீல்டு மேக் பண்ண போயிட்டேன். அங்கே அடி வாங்குறது தாங்கணும் இல்லையா? அதனால தான் ஷீல்டு மேக் பண்ணேன். இந்த ஷீல்டுலாம் வேலைக்கு ஆகாது. புதுசாக ஆர்மர்ஸ் மோட்ஸ் போட்டிருக்கறதுனால நிறையா ஷீல்டு இருக்குது. அந்த ஷீல்டெல்லாம் போடலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்காக அயன் ஷீல்டு போடலான் இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அப்ஸ்டீடியன்லாம் மாறணும். அப்ஸ்டீடியன் ஷீல்டு தான் இருக்கிறதுல இப்போ நல்லா டிஃபெண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அப்ஸ்டீடியனுக்கு அப்புறம் வேறு எதுவுமே டிஃபெண்ட் பண்ணுறது கிடையாது. அப்புறம் கேட்டிங்கன்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரி அவர் அயன் ஃபார்ம் கட்டிட்டார். அதனால் அயனுக்கு பஞ்சம் இல்லையா?
அப்புறம் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிக் கான்ட்ராக்ட் வந்துச்சு. அது இடையில வந்தது. அந்த கான்ட்ராக்டை நான் முடிச்சுட்டு அதில் நமக்கு ஒரு 35 டைமண்ட்ஸ் கிடைக்கும். அந்த டைமண்ட்ஸ் வச்சு நம்ம நெதரைட்டுக்கு அப்கிரேட் ஆக போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் நான் தெரியாமல் இங்கேயே வளரிருப்பேன். அதை கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள். அந்த சர்ப்ரைஸ் என்னென்னா அது ஒன்று இருக்குது. நான் கடைசியிலேயே போட்டு காட்டுறேன் அந்த சர்ப்ரைஸை. ஓகே, நம்ம இப்போ ஷீல்டு கிராஃப்ட் பண்ணியாச்சு. நம்ம உள்ளே போவோம். இந்த இதுக்கு யார் இந்த எக்ஸ்ப்ளோரிங் அண்டு ஃபைட்டிங்க்கு யார் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜீவா டெட் அண்ட் கேமிங், அப்புறம் கார்த்தி ப்ரோ, பிபிஐ கேமிங், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மைலி, பாண்டா வேர்ல்ட் 2.0. ஓகேவா? அதான் இப்போ நான் இந்த ஃபுல் இடத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக ஃபுல்லாக எல்லாமே பேசிட்டு ஜாலியாகவே விளாண்டுருந்தோம். ஆனால் பட் இந்த டிஸ்கார்டில் வாய்ஸ் ரெக்கார்டு ஆகலை. அதான் ப்ராப்ளமாக இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை சீக்கிரம் சரி பண்ணிடுவோம். இல்லைன்னா வேறு ஏதாச்சும் வெப்சைட் பார்த்துருவோம் டிஸ்கார்டுக்கு பதிலாக. இந்த குட்டி ஸ்லைம்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்துச்சு இந்த ட்ரையல் சாம்பர்ஸ்லேயே. இங்கே ஃபுல்லாக ஸ்பானர் இன்னும் க்ளோஸ் ஆகலை. இருங்க, ஸ்பான் ஆகிட்டே தான் இருந்துச்சு. பட் சர்வர் லேகா இல்லை என்ன லேகுன்னு தெரில. அது சுத்தமாக எங்களையெல்லாம் அடிக்கவே கிடையாது. நான் அடிச்சிருவாங்களான்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் இந்த ஸ்பைடர்ஸு ஸ்கெலிட்டன் ஸ்பானர்கிட்ட நாங்கள் போகவே இல்லை. அதாவது ஸ்கெலிட்டன் ஸ்பானர்கிட்ட நான் போகலன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸ்கெலிட்டன் ஸ்பானரு, அப்புறம் ஸ்கெலிட்டன் ஸ்பானரு, அப்புறம் புதுசாக தெரில கைஸ், அதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரில. ஆனால் ஸ்கெலிட்டன் ஸ்பானருக்கு போல் ஸ்பைடர் ஸ்பானர் பிரேஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, அந்த பிரேஸ் ஸ்பானர். அப்புறம் பார்த்திங்கன்னா தெரில கைஸ், விட்டுருங்க, அதை விட்டுறலாம். பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த இதுதான் ஸ்லைம்ஸ் தான் ஃபுல்லாக தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் கேட்டிங்கன்னா அந்த ப்ரீஸ் ஸோ கைஸ் எல்லாம் வேஸ்ட்டு. இந்த சர்வர் லேக்கில் அதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். லேக் மாதிரியே தெரில, அதுக்கு அடிக்கவே இல்லை. அப்புறம் கேட்டிங்கன்னா இந்த சர்வரில் ஒன்று நடந்துச்சு. எங்களுக்கு ஃபுல்லாக அந்த ப்ளூ ஆம்னியஸ் கீயாக தந்துட்டு இருந்தாங்க. இல்லை 4 மெம்பர்ஸ் போனால் அப்படி தான் தருவாங்களா என்னன்னு தெரில. அவர் இந்த ஸ்லைம் கிட்ட ரொம்ப அடி வாங்கிட்டே இருந்தோம். அப்புறம் கேட்டிங்கன்னா ஸ்லைம் தான் தொல்லை, மற்ற எந்த மாப்ஸுமே தொல்லை கிடையாது சொல்லப்போனால். இங்கே பாருங்களேன், எக்கச்சக்கமாக கொச்சன்னு ஸ்லைம்ஸாக இருக்குங்க. ஓ மை காட், ஸ்லைம்ஸ். இங்கே ஸ்லைம் ஃபார்ம் கட்டணுன்னா நிறைய ஸ்லைம் கிடைக்கும். இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தான். இதுக்கு மேலே ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப போர் அடிச்சிடும். ட்ரையல் சாம்பர்ஸே ரொம்ப போர் அடிச்சிருச்சுன்னா அப்புறம் மற்றதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா போட்டு எல்லா மப்ஸையும் போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. அது ஏன்னா இங்கே என்ன ஸ்லைம் ஃபார்ம் இருக்கானே எனக்கு டவுட்டு. ஸ்லைம் ஃபார்ம் இருந்தால் அதாவது ஸ்லைம் ஸ்பானர் இருக்காம அது எனக்கு தெரில. அப்புறம் கேட்டிங்கன்னா அவருக்கு கீ கிடச்சிருச்சு போல். கீ கிடச்சோடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஹெவி கோர்க்காக போகிறாரு. அவர் வீடியோ போட்டிருப்பாரு, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஹெவி கோர்க்கு அவர் ஃபஸ்ட்டு கீ போட்டோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே அவருக்கு ஹெவி கோர் தான் கிடச்சிருக்கும். இது நல்ல அவருக்கு நெவர்லேண்ட் சீசன் 1லேயும் லக்கு, நெவர்லேண்ட் சீசன் 2லேயும் ரொம்ப லக்காக இருக்குது. அவரோட ஐடி லக்கா இல்லை அவரே லக்கான்னு தெரில. ஓகே, இப்போ நம்ம இதில் செக் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தேன். சும்மா தான் செக் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இதை இந்த ட்ரையல் சாம்பர்ஸில் இருக்கிற செஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு தான். செஸ்ட்டில் ஒன்றுமே இருக்காது. அப்புறம் எதுக்கு தான் இந்த செஸ்ட்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரில. என்னடா நடக்குதுங்க? ஓ, இப்போ தான் கொஞ்சம் அடி விழுகுது எல்லாத்துக்கிட்டேயும். ஸ்பைடர் ஸ்கெலிட்டன் இதற்குலாம் அடி விழுகுது. கொஞ்சம் சர்வர் லேக் இல்லாமல் இருக்குது. 4 இதுதான் பாண்டா ப்ரோ.
4 பேர் போயிருந்தோம். அப்புறம் கேட்டிங்கன்னா ஒரு கீ கொடுத்தாரு. அப்புறம் நீ ஓப்பன் பண்ணிக்க, என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்த கீ இதுதான் அப்படின்னாரு. அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருப்பேன், பட் எனக்கு வந்து ஒன்றுமே கிடைக்கல. அது வந்து ஹெவி கோரும் கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. 2 கீ ஓப்பன் பண்ணியிருப்பேன், அந்த 2 கீயுமே எனக்கு கிடைக்கல. நான் என்ன பண்ணுவேன், 2 கீயுமே கிடைக்கல எனக்கு. சொல்லப்போனா அப்புறம் எப்படி நான் கிராஃப்ட் பண்ணுவேன்? அப்புறம் கேட்டிங்கன்னா இன்னொரு 2 கீயை வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இதில் கொஞ்சம் இந்த பிளாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம், பட் ஒன்றுமே கிடைக்காது. இருக்கிறதுலே எனக்கு தான் இந்த சர்வர்லேயே மொக்கையான மொக்கையான ராசியே சொல்லப்போனால். எனக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. என் லக் அப்படி எப்படின்னு தெரில. நான் டைமண்ட் மைனிங் போனால் கூட எனக்கு டைமண்ட்ஸே கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். நானே அப்படி ட்ரேட் பண்ணி இந்த பிக் கான்ட்ராக்ட் வந்துச்சு, அதில் தான் 35 டைமண்ட் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து தான் நான் வந்து டைமண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்து ஒரு ஆர்மருக்கு அப்கிரேட் ஆவேன். இப்படி தான் அப்கிரேட் ஆவேன், இல்லைன்னா எனக்கு ஒன்றும் கிடைக்காது. பார்த்தீங்கன்னா ட்ரையல் கீ ஓப்பன் பண்ணிட்டேன். ப்ளூ கீ தான் ஓப்பன் பண்ணேன், ஒன்றுமே கிடைக்கல. எல்லாமே வேஸ்ட்டு தான். விண்டு பெஸ்ட்டு. இதை வந்து நம்ம ஒரு இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இந்த விண்டு பஸ்ட்டை வச்சு நம்ம ஒரு எம்எல்ஜி பண்ணலாமா இல்லை வேணாமான்னு சொல்லுங்கள். வாட்டர் எம்எல்ஜி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் விண்ட் பஸ்ட் எம்எல்ஜி பண்ண போகிறோம். ஓகே, இந்த இடத்துல இல்லை, இது வந்து சும்மா தான். ஓகே, கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ வந்து எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து வீடியோ நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் நான் வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லுங்கள் வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்னு. ஓகேவா? அப்புறம் கேட்டிங்கன்னா நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு தரேன். உங்களுக்கு ஒரு சேலஞ்சு தரேன். நான் வந்துட்டு எனக்கு வந்து ஒன் வீக்கில் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறோமா இல்லையான்னு செக் பண்ணலாமா? அதான் உங்களோட சேலஞ்சு. அதாவது உங்களோட சப்ஸ்கிரைபரான சேலஞ்சு. நீங்கள் அதை மட்டும் 1 வீக்கில் வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்துட்டிங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுவேன். அது வந்து பயங்கரமாக ஸ்பெஷலாக இருக்கும். வந்து ஒரு நல்ல, அதாவது கைஸ் அது வந்து அக்டோபர் மந்தில் கொண்டு வர போகிறோம். ஓகே, அதை தொண்ணு பேசாமல் அங்கேருந்து இங்கே வந்துடலாம், வீடியோக்குள்ளே வந்துடலாம். இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி அந்த நியூ ஸ்ட்ரக்சர்ஸ் இதுதான். அந்த நியூ ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா கிடச்சிது. பார்த்திங்கன்னா நிறைய மாப்ஸும் இருந்துச்சு. நிறையா எனக்கு அதாவது வந்து பாண்டா ப்ரோவுக்கு வந்து இந்த இடத்துல லக்கே இல்லை. இந்த இடத்துல லக் இல்லை. அப்புறம் வந்து கார்த்தி ப்ரோ வந்துட்டு இங்கே இருக்கிற ஸ்பானர்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நான் அப்புறம் வந்து இடையில தான் இந்த இடத்துக்கு ஜாயின் ஆனேன். அப்புறம் கேட்டிங்கன்னா நான் வந்து நெட் இல்லைன்னு சொல்லிட்டு நெட்டு போட போயிட்டேன். நானே இடையில தான் இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து அதாவது இந்த நியூ ஸ்ட்ரக்சரில் வந்து வந்திருப்பேன். அப்புறம் ட்ரையல் சாம்பர்ஸ் முடித்தோடனே இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டோம். அடுத்து தான் நாங்கள் ஏன்ஷியன்ட் சிட்டி போனோம். கண்டென்ட் பத்தாதுன்னு சொல்லிட்டு தான் ஏன்ஷியன்ட் சிட்டி போனோம். ஏன்ஷியன்ட் சிட்டியில் வந்து நான் இறங்கணுன்னே லூட்டை மிஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் நான் வீடியோவில் போடல. நான் கண்டுபிடிச்சிட்டு சரி உள்ளே போய் வார்டனை மீட் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். இடையில பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிடுச்சு. அதாவது ஃபுல்லாமே என்னோடய லூட்டு ஃபுல்லாமே போயிடுச்சு. அதில் வந்து கார்த்தி ப்ரோ லூட்டும் ஃபுல்லாமே போயிடுச்சு. நாங்கள் ஒரு வாட்டர் பக்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு போட்டிருந்தோம் அந்த கேவ்லேருந்து. அப்புறம் கீழே இறங்குறதுக்கு போட்டதில் வந்து தெரியாமல் வாட்டர் வந்து ஜஸ்ட் 1 பிளாக் தள்ளி இருக்குன்னா நாங்கள் வந்து அந்த 1 பிளாக் தள்ளி நான் விழுந்துட்டேன். அவர் வந்து 2 பிளாக் தள்ளி விழுந்துட்டார். போயிடுச்சு, அந்த லூட்டு போயிடுச்சு. பக்கத்துலேயே கீழே குதிச்சோடனே ஒரு வார்டன் ஸ்பான் ஆகிட்டான். அங்கே ஒரு சல்க்கு இருந்ததுனால அங்கேயே வார்டன் ஸ்பான் ஆகிட்டான். ஸ்பான் ஒன்னே அந்த இடத்துல அந்த இடத்துல லூட்டே எடுக்க முடியல. என் லூட் எடுக்கிறதுக்காக நான் 4 வாட்டி செத்துருப்பேன் அந்த ஏன்ஷியன்ட் சிட்டியில். அப்புறம் ஒரு வழியாக நான் எடுத்துட்டேன் என் லூட்டு. அப்புறம் பக்கத்தில் வந்து அரை ஹார்ட்டில் வந்து நான் என்ன பண்ணேன்னா வார்டன் நான் அடிச்சிட்டான். அரை ஹார்ட்டில் வந்து நான் வந்து டெலிபோர்ட் ஆகி வீட்டுக்கே வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் இருக்கிற ரூட்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு அப்புறமேட்டு நான் வந்தேன். போய் வார்டன் ஃபைட் பண்ணேன். அதனால் கொஞ்சம் சும்மா வார்டன் மட்டும் மீட் பண்ணது மட்டும் இருக்கும். இன்னொரு வாட்டி வேறு ஏதாச்சும் ஏன்ஷியன்ட் சிட்டிக்கு போய் நம்ம வந்து லூட் பண்ணுறது வீடியோ போடலாம். அதே மாதிரி இந்த நியூ ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. இது என்னன்னு தெரில. நாங்கள் கிணத்துக்குள்ளே
ஒரு கிணத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி போய்கிட்டே இருக்குது. இது ஐயா எண்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். போய்கிட்டே அதாவது கைஸ் இந்த இடத்த முடித்தா அதுக்கப்புறம் வந்து அயன் பார் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்த முடிச்சா திருப்பி ஒரு அயன் பார் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறையா இந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு அந்த ஸ்ட்ரக்சரு. அதில் வந்து ஃபுல்லாக லூட்டிங் பண்ணியிருப்போம் பாருங்கள். கொஞ்சம் ஃபோன் வந்து லேக் அடிச்சது ரெக்கார்ட் பண்ணும்போது, அதனால தான் ஃபுல் கிராஃபிக்ஸோட வச்சிடலான்னா அதனால தான் கொஞ்சம் ஃபோன் லேக் அடித்ததுனால கொஞ்சம் வீடியோ வந்து அங்கங்கே ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும். அது இந்த வீடியோ ப்ராப்ளம் கிடையாது, அது ஃபோன் லேக் அடித்த ப்ராப்ளம். ஏன்னா அது ஸ்ட்ரக்சர் ஸ்லோட் ஆகிக்கிட்டே இருக்குல்ல, அதனால தான் அப்படியாக இருக்குது. ஓகே கைஸ், சாரி ஃபார் த மிஸ்டேக். அடுத்த வீடியோலலாம் அந்த ஸ்டக்கிங் ப்ராப்ளமே இல்லாமல் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் லூட் பண்ணிவிட்டு போவோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா பாண்டா ப்ரோவுக்கு ஃபுல்லாக போர் அடிச்சிருச்சு. எல்லாத்துக்குமே ஃபுல்லாக போர் அடிச்சிருச்சு கைஸ். ஒன்றையவே திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சும்மா ஒருத்தனே தான் ஸ்பான் ஆகிட்டே இருக்கான். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 டைமண்ட் கிடச்சிது. அப்புறம் கேட்டிங்கன்னா இடையில வந்து ஜீவா ப்ரோ, நான் எல்லா பேர்லேயும் ஓப்பன் பண்ணுறதை பார்த்துட்டு ஜீவா ப்ரோ என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. நான் வந்து சொல்லாமல் தான் இருந்தேன், நான் டைமண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ப்ரோ என்ன ப்ரோ எல்லா பேர்லேயும் ஓப்பன் பண்ணுற? அவர் வந்து ஒரு பேரல் ஓப்பன் பண்ணி பார்த்தாரு, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு எதுவுமே ஓப்பன் பண்ணுறதில்ல. நான் வந்துட்டு ஒரு பேரல் ஓப்பன் பண்ணோடனே டைமண்ட் இருந்ததுனால எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதனால் வந்து அவரும் கண்டுபிடிச்சி அந்த ஸ்கல்லு இருக்க ஸ்கெலிட்டனோட ஸ்கல்லு அது இருக்க இதாக ஓப்பன் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு டைமண்ட் இருக்கிறத பார்த்து. இருக்கிற எல்லா டைமண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு அரை ஸ்டாக் டைமண்டும் எனக்கு ஒரு அரை ஸ்டாக் டைமண்டும் வந்துச்சு. ஓகே, இப்போ தான் தலைவனோட என்ட்ரி, அதாவது வந்து நம்ம ஏன்ஷியன்ட் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போ ஏன்ஷியன்ட் சிட்டிட்டோம் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே தெரியுதா வார்டன் அங்கேயே இருக்காம பாருங்க. நான் சொன்ன மாதிரி நான் வந்துட்டு என்னோடய லூட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துகிட்டு ஃபுல் லூட்டி வீட்டில் வச்சுட்டு கொஞ்சோண்டு லூட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்திருக்கேன். இப்போது டெலிபோர்ட் ஆகி போகிறக்கு வந்து காம்பஸ்ஸு, இருட்டாக இருக்கிறதுக்கு டார்ச்சு, ஹேண்டு கட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து வார்டனை எழுப்பி விட்டாங்க. அதாவது நம்ம ஜீவா ப்ரோ வந்துட்டு, அதாவது டெட் அண்ட் கேமிங் வந்து வார்டனை எழுப்பி விட்டு போயிட்டே இருந்தார். அவர் கூட என் பக்கத்தில் கூட வந்துட்டு திருப்பி வார்டனை வந்து ஸ்பான் பண்ணி விட்டே இருந்தார். அது கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. பார்த்தீங்களா வார்டன் இந்த கட் தான் நான் வந்து முன்னாடி போட்டிருப்பேன். இந்த இடத்துல வந்து ஸ்பான் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதாவது பிபிஐ ப்ரோவும் ஜீவா ப்ரோவும் ஸ்பான் பண்ணிவிட்டு ஓடிடுவாங்க. நான் வந்துட்டு ஸ்னீக் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு இந்த உள் மேலே தான் நடக்கிறோம், வரமாட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா இங்கேயே ஒருத்தன் ஸ்பான் ஆகிட்டான். ஐயையோ விட்டா போதும்னு சொல்லிட்டு நான் ஒரே ஓட்டமாக ஓடலான்னு பார்த்தேன். ஓகே, அவன் மேலே தான் இருக்கான். கீழே வர்றதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இப்படியே நைஸாக இங்கே இருந்தோன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டு திருப்பியும் பார்த்தா இருட்டாயிடுச்சு. திரும்பியும் பார்த்தா என் பக்கத்தில் வந்து பாண்டா ப்ரோ வந்து ஸ்பான் பண்ணி விட்டு போயிட்டார். இப்படியே அவர் கொஞ்சம் ஸ்பான் பண்ண, நான் கொஞ்சம் ஸ்பான் பண்ணேன். அப்படியே இருக்க இடையில வந்து பாண்டா ப்ரோ வந்து நாங்கள் திருப்புற ஸ்டாக்கில் வந்து பாண்டா ப்ரோ வந்து லூட்டிங் பண்ணிட்டார். ஃபுல் ஏன்ஷியன்ட் லூட் பண்ணிட்டார். அப்புறம் பிபிஐ ப்ரோ வந்து ஃபுல் லூட்டி மிஸ் பண்ணிவிட்டு ஃபுல் லூட்டி எடுத்துட்டார். அப்புறம் நம்ம போச்சு, நம்மளுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை தான் நம்மளுக்கு ஃபுல். ஓகே கைஸ், அதை விடுங்க. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் நெதரைட் ஆர்மருக்கு மாறப்படும். இது தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். லாஸ்ட்டு இதில் வந்து ஃபுல் நெதரைட் ஆர்மருக்கு வந்து மாறப்போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபுல் நெதரைட் ஆர்மருக்கு மாறுறதுக்கு நம்ம வந்து நெதரைட் ஒன்று கைஸ், இதை வந்து ஃபுல்லாக மாறுறது மட்டும் நான் இப்போ போட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டு காட்டுறேன். ஓகேவா, ஃபுல் இது லென்த் ஆயிரும். அப்புறம் ஓகே, 2வது இருங்க ஒரு 2 அட வெயிடா கோபால், சரி 2 லெகின்ஸ் இருங்க கைஸ், கொஞ்சம் கோலர் கொடுக்குது. 2 நெக்ஸ்ட்டு 1 ஹெல்மெட்டு. இதில் வந்து பூட்ஸ் மட்டும் மிஸ் ஆகும் கைஸ். அதுக்குள்ளே நான் வந்து இருக்கிற அப்கிரேடிங் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் போட்டேன், இல்லைன்னா நான் செஞ்சே பண்ணியிருப்பேன்.
இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் வைடிஜி. பாய் கைஸ். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள்.